ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு படங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாரர் காமெடியாக 2014 அஞ்சலி நடித்து வெளிவந்த கீதாஞ்சலி ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த சக்ஸஸ்னால அதோட தயாரிப்பாளருங்க அதே ஆர்டிஸ்டுங்களை வச்சு கீதாஞ்சலி மல்லி வச்சிருந்துன்னு ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணும்போது பப்ளிக் கிட்ட ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருந்தது. இப்போ அந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கிறதுனால அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 2014 வெளியான கீதாஞ்சலி படத்தில் ராவ ரமேஷோட கதாபாத்திரம் கொல்லப்பட்டு பல வருஷங்களுக்கு அப்புறமா நடக்கிற சம்பவங்களை கொண்டது தான் இந்த படம். இது 2023 நடக்கிற கதை. இயக்குனர் சீனு முதல் படத்தோட சக்சஸ் அப்புறமா பேக் டு பேக் 3 ஃபிளாப்பை கொடுத்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களான அயன், ஆருத்ரா, ஆத்ரேயா பட வாய்ப்புக்காக ஏங்குறாங்க. ஒரு நாள் திடீர்னு ஊட்டியில் இருக்கிற விஷ்ணுன்ற பணக்காரால அவர் தயாரிக்க விரும்புகிற ஒரு ஹாரர் காமெடி படத்துக்காக அவங்களுக்கு முன்பணத்தை அனுப்பி அவங்க வர வைக்கிறாரு. இந்த 4 பேருக்கும் இப்போ வாழ்க்கை பிரகாசமா தெரியுது. அவங்களோட பணக்கார ப்ரொடியூசரான விஷ்ணு அவரே கதையும் கொடுத்து அந்த ஊர்லயே காஃபி ஷாப் ஓனரா இருக்க அஞ்சலியை பார்த்ததாகவும் அவங்கள இந்த படத்துக்கான ஹீரோனா போடுங்கன்னு சஜஸ்ட் பண்றாரு. அடுத்து அந்த ஊர்ல இருக்க சங்கீத் மகான் இருக்க ஒரு பேய் மாளிகை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி தராரு. இவங்களுக்கு படத்தை ஷூட் பண்றது தவிர வேற எந்த வேலையும் இல்ல. சில அபசகுனங்கள் ஏற்பட்டாலும் சீனு இந்த வாய்ப்பு போயிடக்கூடாதுன்னு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற திகிலூட்டுற சம்பவங்க தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு பேய் மாளிகை, அதுக்குள்ள சிக்கிருக்கிற படக்குழு, பழிவாங்கும் பேய் குடும்பம், தேவைன்னும் போது பேசி மிரட்டுற பேய் பொம்மைன்னு நாம ஏற்கனவே பல படங்களை பார்த்தது தான். இருந்தாலும் படம் அதோட வழக்கமான விஷயங்கள்ல இருந்து அங்கங்க சுவாரஸ்யமான தருணங்களோட காமெடி எட்டி பார்க்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரெச்ல நல்ல சுவாரஸ்யமாவும் காமெடியாவும் ஆடியன்ஸ் ரசிக்கிற அளவுக்கு இயக்குனர் கொடுத்திருக்காரு. படத்துல அங்கங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல வேற சொருகி இருக்காங்க. மெயினா சத்யாவும் சுனிலும் வர சீன்ஸ் அத்தனையுமே ரசிப்பீங்க. அதுலயும் மெத்தட் ஆர்டிஸ்ட்னு நினைச்சு உண்மையான பேய்ங்க கிட்ட அவர் வாலாட்டுறது. இதுல ரவிசங்கர் வேற தக்கிட்ட தத்தமீன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டு ஒரு வித்தியாசமான பேயா நடிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் நல்லா தான் நகர்றது கதை. ஆனா கிளைமேக்ஸை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த கிளைமேக்ஸ் முன்னாடியே இந்த காமெடி வேற காணாம போகுது. இந்த ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல சத்யா வந்த ரோல்ல போட்டுட்டு அவர் ஹீரோ ஆகணும்னு சொல்றதை வச்சு சரியா பாடி ஷேமிங் பண்ணும்போது நமக்கு ரசிக்க முடியல. ஆனா அவர் நடிப்பு கொஞ்சம் எக்ஸஸா இருந்தாலும் அந்த கேரக்டரை ரசிக்க வைக்கிறார். அடுத்து நடிகர் சுனில் சினிமாட்டோகிராஃபர் கில்லர் நானியா கலக்கிறாரு. முதல்ல அவரோட வழக்கமான பாணிக்கு போயிட்டு படிப்படியா நல்லா நடிச்சிருக்காரு. இயக்குனர் அஞ்சலி கேரக்டரை இன்னும் நல்லா அமைச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் கொஞ்சம் காமெடியும் இன்னும் கொஞ்சமா பயத்தை தருது. சத்யாவோட காமெடி, சுனிலோட நடிப்பு, அஞ்சலியோட பிரசன்ஸ்ன்னு இந்த படத்தை டைம் பாஸுக்கு ஓடிடியில் தாராளமா பார்க்கலாம். அவ்வளவா ஏமாத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.